நான் அதிமுக பெற வேண்டிய வெற்றியிலிருந்து பெற தவறியது என்பதும் கூடுதல் அழுத்தமாக இப்போ தலைமைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே வருது. எப்படி திமுக தலைமைக்கு இருக்கிற ஒரு நெருக்கடியாக இருக்கோ அதே போல் அதிமுக தலைமை அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை பற்றி பேசலாம். சூர்யா, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இல்லாமல் ஆயிடுச்சா? என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? 2 கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒன்று, பாஜக தனக்கான இடத்தை அல்லது ஒரு மாற்று அரசியல் அங்கே முன்வைக்கிறோம், கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்லாம் சொன்ன இடத்துல இப்போ அதை விஜய் செஞ்சுட்டாருங்கும் போது அந்த இடத்த அவர் ஃபில் பண்ணிட்டாரு. அப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அந்த ஸ்பேஸ் ரொம்ப சுருங்கி போச்சா அப்படிங்கிற முதல் கேள்வி. 2வது, அப்படி ஒரு வாய்ப்பு ஒருவேளை அவங்க இதெல்லாம் பரிசீலிக்கும் போது மத்திய அரசினுடைய வியூகங்களும் இதில் வருதா? முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா நாங்கள் ஆசைப்பட்ட எண்ட் ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஆனால் மீன்ஸ் நாங்கள் இல்லாமல் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் அந்த மாதிரியான திமுக இந்த மண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்றது எங்கள் எல்லாருடைய ஆத்மார்த்தமான ஒரு ஆசை, விருப்பம், ஐடியாலஜின்னு வச்சுக்கலாம். அது இன்னைக்கு ஒரு வகையில் நிறைவேறி இருக்கிறதுல மகிழ்ச்சி. ஆனால் இல்லை, இங்கே பாஜக வெற்றி பெறவே இல்லையா? அது எப்படி நீங்கள் அதுக்கு கிரெடிட் எடுக்க முடியும்? முதல்வரே தோற்றதுக்கப்புறம் பாஜக பற்றி பேசி பாஜக கிரெடிட் எடுக்க முடியாது. இல்லை இல்லை இல்லை, நான் அதான் சொல்கிறேன். அதாவது திமுக இருக்கக்கூடாது அப்படின்றது உங்க விருப்பம், எங்க விருப்பம். அதான் ஓப்பனாவே சொல்லிட்டேன், எங்க விருப்பம். அதை வேற ஒருத்தர் செயல்படுத்திருக்கிறாரு, அதுல பண்ண முடியல, அவங்க செஞ்சுட்டாங்க. சரி, அதுல வருத்தங்கள் இருக்கு. ஆனா எண்ட் கோல் அச்சீவ் ஆனதுல சந்தோஷம் இருக்கு. ஆனால் மிக நிச்சயமாக இவ்வளோ ஒரு மேசிவ் இதை எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, இப்போ நடந்திருக்கிற மாதிரி திமுக வாக்குகளை நிச்சயமாக விஜய் பிரிப்பார், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்ன்றது எங்கள் கணிப்பாக இருந்தது. பட் ரொம்ப அதிகமாகவே பிரிச்சிருக்கார், இந்த பக்கத்திலிருந்து பிரிச்சிருக்காருன்றது நம்ம முடிவுகள் மிக தெளிவாக தெரிகின்றது. அதனால வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு புது கட்சின்னு வர்றதை விட நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதாவது இதில் 70% இடங்கள் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான டேட்டாவான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு இளைஞரணி தலைவராக எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கின்றது. இப்போ மக்கள் முடிவு நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3வது சக்தியாக தமிழகத்தில் நாங்கள் வர விரும்பியது ரொம்ப ஆசை. அதுக்கு ஆசைப்பட்டு 2014 ஒரு முயற்சி எடுத்தோம், 24 ஒரு முயற்சி எடுத்தோம், 18% வாக்குகளை 2 தேர்தலையும் வென்றெடுத்தோம். அந்த இடம் இப்போ நீங்க விஜய் பிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பிடிச்சிட்டாரு. ஏன்னா முதல் தேர்தலே இவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றது. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் அவர்களால் கூட முடியாத அந்த சென்னை பகுதியில் 39 இடங்கள்ல ஒரு 35-36 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய சாதனை. அதுவும் முதல்வரையே தோற்கடித்திருக்கார்கள், அது சாதனை தான். அப்போ நிச்சயமா இங்க இருதுருவ அரசியல் இல்லாம 3 துருவம் ஏற்கனவே வந்து விட்டது. எங்களுக்கான அந்த வாய்ப்பு தள்ளி போயிருக்குன்னு நான் பாக்குறேன். அது முற்றிலுமா இல்லை அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாரு, ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாரு அப்படின்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தள்ளி போயிடுச்சா அல்லது கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் போயிடுச்சா? இல்ல, பல தேர்தல்கள்ல நீங்க பாத்துக்கலாம். உதாரணமா 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், அது கரெக்டா பொருந்துதான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பிஜேபிக்கு இங்கே ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கறதுக்கான காரணங்கள் நம்ம கண் முன்னாடியே ஒரு 15 ஆண்டுகள்ல நடந்த வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல 2011 நாங்கள் ஒரு பிளேயரே கிடையாது. ஆனா ஒரு 15 வருட உழைப்பிற்கு பிறகு இன்னைக்கு 200 இடங்களை ஜெயிச்சிருக்கோம். அங்க பாப்புலரா இருந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு 2 கட்சிகளும் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. திரிணாமுல் வர்சஸ் பிஜேபின்னு வந்துருச்சு. இதே டெல்லியும் நீங்க எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் மிக மிக பலம். ஆனா இங்கதான் அந்த இடத்துல தாவேகா வந்துருச்சுங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய சிக்கல். தாவேகா வந்துருச்சு, பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ்ல கூட யாராச்சும் இன்னும் அதே பேசலாம். மற்ற மாநிலங்களையும் பேச போறோம். இதுல இப்போ தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான போதுமான எண்ணிக்கை இல்லாத போது காங்கிரஸ் அல்லது மற்ற கட்சிகள் அவங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய செக்யூலர் பாலிடிக்ஸ்ன்னு பேசக்கூடியவங்க அல்லது ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னா அதை பாஜக எப்படி பார்க்கும்? இல்லை, என்னுடைய பார்வையில் நீங்கள் போன ரவுண்ட்லேயே கேட்ட மாதிரி டெல்லிக்கும் இதுக்கும் நிச்சயமாக எந்த சம்மந்தமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது 107 இடங்கள்ன்றப்போ இன்னொரு 10 இடங்கள் இருந்தால் போதும் அவருக்கு. ஏன்னா விஜய் ரிசைன் பண்ணிடுவார். அப்போ 233 வரும்போது 10 இடங்கள் போதும். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, அந்த லைனு த ஆஸ்பிரேஷன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஷுட் பி வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்ற வார்த்தையை போட்டிருக்காரு. கேசி வேணுகோபால் அவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஜய்க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தமிழகத்தில் அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றது நாங்கள் தலைமை கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் லவ் ஃபார் காங்கிரஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது. அவர் ரொம்ப அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த 5 இடம்ன்றது ஏற்கனவே உறுதி ஆயிடுச்சு. 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட். இதற்கு அடுத்தது பாசிபிள் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒன்று பாமக. அவங்க எங்க கூட்டணியில் இருக்காங்க. அவங்க ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இல்லைன்னு
நடக்காமலும் போகலாம். பட் என்னுடைய ஒப்பீனியன்ல ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வரும்போது அவர் அதிகாரத்தில் பங்குலாம் சொல்லியிருக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அங்கதான் இப்ப காங்கிரஸ் உள்ள வரும்போது பாஜக அப்படியே அது சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றத இங்க யாராவது நம்புவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுல இருந்து தான் திரு கோலாகல சீனிவாஸ் சொல்றாரு. அவர் வந்து கொஞ்சம் அமித்ஷா அவர்களுடைய வியூகங்களை அதிகமா நம்புறாரு. நீங்க ஒருவேளை அந்த வியூகங்கள்ல அவர் போக மாட்டாரு நினைக்கிறீங்க? இந்த வியூகங்கள் வந்து வெற்றிக்கு கிட்ட போய் சொற்ப இடங்கள் இருக்கும்போது தான் இந்த மாதிரி இதுல அந்தக்கான வாய்ப்புகள் இல்லை. மிக நிச்சயமா இந்த மேண்டேட் விஜய் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதுல கை வைக்கக்கூடிய யாருமே இன்னும் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. இப்போ கான்ஸ்டிடியூஷன் படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அவங்க வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கணும். இந்த என்டையர் ப்ராசஸ்ல எந்த தடங்களுமே இல்லாம நடக்கும் அப்படின்றத. ஏன்னா நான் சொன்னது 2 கட்சிகள், அதை மீறி சில பேர் கூட ஆதரவு கொடுக்கறதுக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள்ல ஆதரவு கொடுக்கலாம். அதுக்கான சூழல்கள் வரலாம். அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லும்போது அதுக்கான வாய்ப்புகளை எல்லாருமே ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்க வேண்டும்ங்கிறது தான் தேர்தல் அரசியல். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது தப்பா சொல்ல நினைக்க வேணா, எனக்கு தோன்றது சொல்றேன். அதாவது அனுபவம் வாய்ந்த பல எம்எல்ஏக்கள் பல கட்சிகளில் வென்றிருக்காங்க. அதாவது திமுக ஆகட்டும் அதிமுக, அவர்கள் யாராச்சும் இந்த ஆட்சியில பங்கு பெறணும்னு ஆசைப்படும் போது அவர்கள் கூட பதவி விலகி இங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அவங்க சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு போட்டி போடணும். தாவைக்கா சின்னத்துல நிக்கணும், அது ஜெயிக்க முடியும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு அலை வீசி இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஓகே, பேசலாம். ஏற்கனவே நாங்கள் ஒரு கமா போட்டிருக்கோம்னு பாபு முருகல் சொன்னார் இல்லையா? இங்கே அப்படிலாம் திராவிட கட்சிகளுக்கான முற்றுப்புள்ளிலாம் இல்லை, கமா போட்டிருக்கோம், நாங்கள் கேமில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இன்னொரு கமாவை முதலமைச்சர் போட்டிருக்காரு, திரு ஸ்டாலின் போட்டிருக்காரு. அவருடைய ட்விட்டர் பதிவில் அவர் இதை பற்றி சொல்கிறார். இந்த இதுக்கான முடிவுகளை பற்றி சொல்லிட்டு, தேர்தல் காலத்தில் எங்களுடைய சாதனைகளை சொல்லி தான் வாக்குகளை கேட்டோம், நலத்திட்டங்கள் தொடர்றதுக்கு கேட்டு தான் பரப்புரை பண்ணோம், அதெல்லாம் சொல்கிறார். என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மனசாட்சிப்படி நான் செயல்பட்டுருக்கிறேன், சக்தியை மீறி உழைத்தேன், என்னோட களத்தில் நிறைய உழைச்சாங்க எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறது, என்னுடைய பொது வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துருக்கிறேன், தோல்விகளையும் சந்தித்திருக்கிறேன், எனது லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல அப்படின்னு செயல்படக்கூடியவன். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்கான சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு அதை நிறைவு பண்ணுறார். அப்போ அந்த இடத்துல எதிர்க்கட்சி அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணிட்டார். இந்த இடத்துல நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்ட்டார். அதே போல் ஆட்டத்தில் நாங்கள் இல்லைன்னா இங்கே சொல்லிட முடியாதுன்னு கோலாகலம் சார் உங்களுக்கும் சேர்த்து பதிலாக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இருக்குது இது வந்து இப்போ 2 திராவிட கட்சிகள் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? அப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வரும்போது அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வருதுன்னு பார்க்குறீங்க? இது 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி மெயின் திராவிடியன் பார்ட்டிஸும் இன்றைக்கி வந்து எதிர் வரிசையில் உட்கார்றது என்பது நாம் காணாத ஒரு விஷயம். நம்முடைய வாழ்நாளில் நாம் காணாத விஷயமாக இருக்கிறது. 1969 வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு நமக்கு தெரியாத விஷயம். ஸோ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நாம் இவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்றால், தாவேக்கா என்பது நிறையா என்னை பொறுத்தளவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது, கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சியாக இருக்கிறது. அப்போ தாராளமாக எப்படி